கோபம், பகைமை, லஞ்சம், வஞ்சம், பொறாமை ஆகிய குணங்களை எரித்து அன்பு, நட்பு, கொடுத்து பழகுதல் என்ற நல்ல குணங்களை வளர்த்து கொள்ளும் இந்நாளான போகி குறித்தும் அதன் பின்னணி குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ் நாட்காட்டியில் மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று, அதாவது பொங்கல் திருநாளின் முதல் நாள் கொண்டாடப்படுவது போகி. வீட்டில் உள்ள பழைய மற்றும் தேவையில்லாத பொருட்களை புறக்கணித்து வீட்டில் புதியன புகுதல் வேண்டுமென்ற நம்பிக்கையில் மக்கள் போகி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அன்றைய நாள் வீட்டில் தேங்கி போயிருக்கும் குப்பைகள், தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்தி வீட்டை சுத்தமாக்குவர். இவற்றோடு பழைய தீய பழக்கங்கள், ஒழுக்கக்கேடுகள், உறவுகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் போன்ற வேண்டத்தகாத எண்ணங்களையும் ருத்ரகீதை ஞான ஞக்கியம் என அழைக்கப்படும் அக்னி குண்டத்தில் எரிந்து பொசுக்கி வீட்டை மட்டுமல்ல மனதில் இருக்கும் தீய எண்ணங்களையும் தவறான எண்ணங்களையும் நீக்க வேண்டும் என்பது இதில் உள்ள தத்துவமாகும். அன்றைய காலகட்டத்தில் மக்களின் வாழ்க்கை முறை காரணமாக போகி கொண்டாட்டம் வேறு விதமாக இருந்தது. போகி அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து காலை 5 மணிக்குள் வீட்டில் தேவையில்லாத பழைய பொருட்களை கடித்து எரித்து விடுவார்கள். அதில் மூங்கில் மரத்தால் செய்யப்பட்ட பழைய கூடை, முறம், மரச்சாமான் பொருட்கள், வைக்கோல், பயனில்லாத துணி, கிழிந்த சாக்கு மூட்டை, துடைப்பம் ஆகியவை அடங்கும். அதேபோல் நம்மை பாதிக்கும் கோபம், பகைமை, வஞ்சம், பொறாமை ஆகிய குணங்களை எரித்து நல்ல விஷயங்களை மட்டுமே செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்துடன் பயணிக்க வேண்டும். இப்பண்டிகை மழைக்கடவுள் என்று அழைக்கப்படும் இந்திர பகவானுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்திர பகவானை வேண்டினால் நிலத்தில் விவசாயத்திற்கு தேவையான மழை பொழிந்து செல்வச் செழிப்பு உண்டாகும் என்பது விவசாயிகளின் நம்பிக்கை. இதன் காரணமாகவே போகி கொண்டாட்டம் ஆரம்பித்ததாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. பழையன கழியட்டும், புதியன புகட்டும் என்ற கருத்தோடு மாலை முரசு தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இனிய போகி திருநாள் வாழ்த்துகள்.